இன்னைக்கு நாம ஓணம் ஸ்பெஷலா நாகர்கோவிலையும் கேரளாலையும் மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல சாஃப்டான பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சாஃப்டான வாயில வச்சதும் கரையக்கூடிய இந்த போலி செய்யறதுக்கு பருப்பு வேக வைக்க வேண்டாம், கடலை மாவும் தேவையே இல்லை. ரொம்ப ரொம்ப சுலபமா நல்ல ஆரோக்கியமா செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த போலி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம போலி செய்யறதுக்கு வெளி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்கும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கடையில் ஃபுட் கலர் தான் சேர்த்துப்பாங்க, நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து செய்யலாம். ஃபுட் கலர் சேர்க்கணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி உப்பு ரெண்டுமே மைதாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை நல்லா சாஃப்டா விரவிக்கோங்க. நம்ம 1 கப்பு மைதா மாவு எடுத்திருந்தோம், அதுக்கு 3/4 கப்பு தண்ணி, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூடுதலா தண்ணி தேவைப்படும். பார்த்து பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மாவை நல்லா சாஃப்டா விரவி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுங்க. இப்போ மாவை நான் நல்லா விரவி எடுத்தாச்சு. விரவுனதுக்கு அப்புறமா கையில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். மாவு லைட்டா கையில ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம். நான் செக்ல ஆட்டின இயற்கை நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கணும். நீங்க எந்த பிராண்ட் நல்லெண்ணெய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு மூழ்கிற மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் தேவைப்படும். மாவு மூழ்கல அப்படின்னா லைட்டா இந்த மாதிரி மாவை தட்டி விடுங்க. இப்போ மாவு முழுக்க நிரம்புற மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவை அப்படியே விட்டுடுங்க. இனி நாம பூரணம் ரெடி பண்ணிடலாம். பூரணத்துக்கு நம்ம பருப்பு சேர்க்க போறது இல்ல, கொண்டக்கடலை தான் சேர்க்க போறோம். கொண்டக்கடலை ரொம்பவே சத்தானது. ராத்திரி முழுக்க 1 கப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலை 1/4 கிலோ இருக்கும், அதாவது 250 கிராம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டு இந்த கொண்டக்கடலை எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திக்கோங்க. இப்போ 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 10 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 விசில் ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடி திறந்துட்டு இந்த கடலை முழுக்க நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ கடலை நல்லா ஆறி வந்திருக்கு. கையில எடுத்துட்டு ஒரு கடலையை இந்த மாதிரி நசுக்கி பாருங்க. நல்ல சாஃப்டா மாவு மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். கடலையும் நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா மாவு மாதிரி அரைச்சுக்கோங்க. 1-2 கடலை முழுசா இருக்கவே கூடாது. இப்ப அரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க கடலை மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல நைஸா பட்டு போல அரைச்சிருக்கணும். தண்ணி சேர்க்காம அரைங்க. தேவைப்பட்டா மட்டும் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவை அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்ல இறுகமா இருக்கணும். தண்ணி அதிகமா சேர்த்து அரைச்சிங்கன்னா பூரணம் ரெடி பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு அரைச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமே நீங்க அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. இப்போ மொத்தத்தையுமே அரைச்சு மாத்தியாச்சு. இப்போ லைட்டா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு 1 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருந்தோம், அதுக்கு 1 கப்பு சீனி, அதாவது 250 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டே கலந்து விடுங்க. இந்த சீனி நல்லா உருகிட்டு கொஞ்சம் லூஸான பக்குவம் வரும். இப்ப பாருங்க, சீனி முழுவதுமே கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் லூஸான பக்குவம் வந்திருக்கு பாருங்க. இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா கைவிடாம கிண்டி எடுங்க. இப்ப இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைக்கும் போது நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு இருந்துச்சுல, அதே மாதிரி கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சத கூடாது. கொஞ்ச நேரத்திலே இது இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்துடும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து லைட்டா அதை ஆற விட்டு உருட்டி பாருங்க. உருட்டும் போது உருட்ட வரணும், கையில ஒட்டி பிடிக்காம இருக்கணும். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாவும் இருக்கணும், ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு மாவு ரெடியானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பூரணம் எல்லாத்தையுமே வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடாயில இந்த மாதிரி பரத்தி சேர்த்துட்டு கம்ப்ளீட்டா அதுல இருக்கிற சூடு போகிற வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பூரணம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கையால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து லட்டு மாதிரி 2 கைக்கும் நடுவுல வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிட்டு ஒரு பிளேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்டே எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பூரணம் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கு அழகா லட்டு மாதிரியே இருக்குல்ல. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வெளி மாவுக்காக மைதா மாவு வந்து எண்ணெயில் ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் இழுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக ரப்பர் மாதிரி இருக்கணும். இதுதான் மாவு கரெக்டான பக்கம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது இந்த மாவை ஊற வைக்கணும். நீங்கள் அதிகமாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மாவை ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போலி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு 2 கையால் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம விரிப்போம்ல, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக விரிக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக இந்த மாதிரி லைட்டாக விரிச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்திலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு மீதி இருக்கிற வெளி மாவை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நல்ல ஒல்லியாக தான் இருக்கணும் வெளிமாவு. பூரணம் தான் நம்ம அதிகமாக வைக்க போகிறோம். வெளிமாவு லைட்டாக ஒரு சின்ன லேயர் மாதிரி பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற வெளிமாவை பிச்சு எடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற மாவோட வச்சிருங்க. இப்போ உள் மாவு வெளியில தெரியாத மாதிரி அழகா தேய்ச்சி விட்டுட்டு அழகா உருட்டிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம போலியை வந்து தேய்ச்சிட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா வெளி மாவு எடுக்கணும்னு தேவையில்லை. எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் பூரணத்தை வச்சுட்டு வெளிமாவை இந்த மாதிரி இழுத்து மூடிடுங்க. இந்த வெளிமாவை எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்தாலும் அழகாக ரப்பர் மாதிரி வந்துட்டே இருக்கும். லைட்டாக கேப் இருந்த மாதிரி இருந்தாலும் நம்ம விரலால் தேய்ச்சி விட்டோம்னா அந்த கேப்பு கூட க்ளோஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வெளிமாவை இந்த மாதிரி பிச்சு ஏற்கனவே இருக்கிற மாவோட சேர்த்துருங்க. இப்போ அழகாக அப்படியே ரவுண்டாக தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் மொத்தத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மொத்த உருண்டைகளுமே 16 இருக்குது. நமக்கு 16 போலி செய்யலாம். இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெளிமாவும் இருக்கு, கொஞ்சமா நல்லெண்ணெய் இருக்கு. இந்த நல்லெண்ணெயை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி நாம போலி தேய்ச்சி எடுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்லயே ரெடி பண்ண அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா நைஸா இருக்கணும். புட்டு மாவு எடுத்துக்க கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த அரிசி மாவுக்குள்ள முக்கிட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. இப்போ அந்த உருண்டையை அப்படியே வெளியில் எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக அரிசி மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க. லைட்டாக தூவிக்கிட்டா போதும். இப்போ இந்த உருண்டையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல ஒல்லியாக ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணும்னு தேவையில்லை. சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது பிஞ்சும் போகாது, பூரணமும் வெளியில் வராது. லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக அரிசி மாவு தூவிக்கோங்க. அதுக்காக அதிகமாகவும் அரிசி மாவு தூவக்கூடாது. லைட்டாக பேருக்கு தூவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒல்லியாக இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுங்க. இப்போ பாருங்க, நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒல்லியாக தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிச்சிடாதீங்க. பிஞ்சு போகாமல் அழகாக ரவுண்டாக தேய்ச்சி எடுங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்து தட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு 2-3 தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சுட்டு எடுக்க நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உருண்டையை தேய்க்கிறதுக்கு முன்னாடி அரிசி மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக அரிசி மாவு தூவிட்டு அழகாக ரவுண்டாக தேய்ச்சி எடுங்க. இப்போ நான் அடுத்து ஒன்று தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்ல ஒல்லியாக இருக்குது, நல்ல ரவுண்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் போலிக்கு தான் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸுக்கு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன சைஸுக்கு தேய்ச்சி எடுக்கும்போது பூரணம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டா போதும். இனி நம்ம இதை சுட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் லைட்டாக எண்ணெயை தடவிக்கிட்டு இப்போது தேய்ச்சி வச்சுருக்க போலியை தோசைக்கல்ல சேர்த்துருங்க. இப்போ ஒரு 10 இருந்து 20 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இப்போ 10 செகண்டுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யை எடுத்துட்டு அதுல பாதி நெய்யை ஒரு பக்கம் இந்த மாதிரி லைட்டா தடவி விட்டுக்கோங்க. நெய்யை தடவினதுக்கு அப்புறமா உடனே அடுத்த பக்கமா திருப்பி போடுங்க. மறுபடியும் மீதி இருக்கிற நெய்யை அடுத்த பக்கமா இந்த மாதிரி தடவிடுங்க. மொத்தத்துல ஒவ்வொரு போலிக்கும் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் நெய் தேவைப்படும். ரொம்ப அதிகமா நெய்யும் சேர்க்க வேண்டாம். இப்போ அவ்வளவுதான், நீங்க இதை வெளியில எடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து போலியை தேய்ச்சிட்டு நீங்க தோசைக்கல்ல சேர்த்து 2 பக்கமும் 10 செகண்ட் வேக வச்சாலே போதும். 2 பக்கமும் லைட்டா நெய்யும் தடவிக்கோங்க. இந்த போலி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கு பருப்பே சேர்க்கல, பருப்பு சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக கொண்டக்கடலையில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஓணத்துக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொன்றையாக ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும், சூடும் போகாது. இந்த போலி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம், கெட்டும் போகாது. அவ்வளோதாங்க, ஓணம் ஸ்பெஷலாக பருப்பே சேர்க்காம பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பருப்பு போலி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒருத்தங்க 10 கூட சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த போலி ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.